இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். தன்னைத்தானே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தன்னைத்தானே தாழ்த்துவர் உயர்த்தப் பெறுவர். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை அதிகாரங்களையும் செல்வங்களையும் வைத்து சமுதாயத்தில் முதன்மையான இடத்தை பெற ஆசைப்படுகின்றோம். இந்த உலகத்தின் பார்வையிலே எப்பொழுதும் நாம் பெரியவராகவே இருக்க விரும்புகின்றோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கரையான் அழித்து விடுகின்ற பொருளுக்கு ஒப்பானது என்பதை உணர்ந்து கொண்டு மறு உலக வாழ்விலே முதன்மையானவராக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். காணல் நீராய் கரைந்து போகும் இந்த உலக வாழ்வா, இறைவனோடு இணைந்திருக்கும் நித்திய பேரான மறு உலக வாழ்வா? சிந்தித்து பார்ப்போம். இயேசு இறைமகனாக இருந்தும் தன்னையே தாழ்த்தி நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததினாலே வாழ்வோர் அனைவருக்கும் விண்ணுலகோர் மண்ணுலகோர் அனைவருக்கும் பெரியவராக தந்தையாம் கடவுள் அவரை உயர்த்துகின்றார். நாமும் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே வாழாமல் இறை அரசுக்காக வாழ்கின்ற பொழுது நாமும் பெரியவராக உயர்த்தப்படுவோம். மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவா, இந்த உலக வாழ்விலே பெரியவராக வாழ்வதை விட மறுவுலக வாழ்விற்காக எளியவராக வாழ்வது மேல் என்பதை உணர்ந்து பலருடைய நல்வாழ்வுக்காக என் வாழ்வை அர்ப்பணிக்க வரம் தாரும், கிருபை புரியும். தந்தை, மகன், தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென்.